எங்க போயிட்டாங்க? வெளியே போறோம்னு சொல்லவே இல்லை. எங்க போயிருப்பாங்க? அப்பா, அண்ணன் தான் கால் பண்றாருப்பா. என்கிட்ட கொடு, நான் பேசுறேன். சொல்லு கபிலா. அப்பா எங்கப்பா இருக்கீங்க? அமுதா உங்க கூட தானே இருக்கா? நம்பி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன்ப்பா. பா அங்க எதுக்குப்பா போறீங்க? என்கிட்ட எதுவுமே சொல்லல நீங்க. அது எப்படிப்பா விட முடியும்? நம்ம வீட்டு பொண்ணு அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அந்த நாச்சிமுத்து? அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். என்ன பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? என் பொண்ணு வாழ்க்கையில விளையாடுறான். இன்னைக்கு 2ல விட்டு அவனை கேட்டுட்டு தான் வர போறேன். பா எனக்கு கோவம் இல்லாமலாம் இல்லப்பா. ஆனா நேத்தான் புனிதா ஃபோன் பண்ணி சாரி கேட்டாங்கல்லப்பா. அப்புறம் எதுக்குப்பா இதை பெருசாக்கணும்? அவங்க இப்படி எதையாவது பண்ணுவாங்க. உடனே புனிதா வந்து நம்ம கிட்ட ஒவ்வொரு தடவையும் மன்னிப்பு கேட்பா. இப்படியே விட்டா அந்த நாச்சிமுத்து நம்ம தோல்லையே ஏறி உட்காந்துக்குவான். நாம தான் விலகிட்டோம்ல, அப்புறம் ஏன் அந்த நாச்சிமுத்து நம்ம வாழ்க்கையில குறுக்கிடணும்? அவ எப்ப நம்ம பொண்ணை இலக்காரமா நினைச்சானோ அப்ப நான் சும்மா இருக்க முடியாது. அப்பா எனக்கு புரியுதுப்பா, ப்ளீஸ்ப்பா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கப்பா. இப்படி நீ ஏதாவது சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நாங்க உன்கிட்ட சொல்லாமலே கிளம்பணும். நீ போன வை, நாங்க பாத்துக்கிறோம். பா பா